வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய பதிவு கனவு பலன். ஆண்கள் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன், அது நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வீடியோவில். பொதுவாகவே நம்ம கனவு அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து இதுக்கான பலனும் பரிகாரமும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கனவுக்கான ஒவ்வொரு பலனையும் நீங்கள் பதிவுகளையும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கனவு பலன். ஆண்கள் சமையல் செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன்? பொதுவாகவே கனவில் 2 வகையான கனவுகள் உண்டு. பகல் கனவு, இரவு கனவு அப்படின்னு நம்ம பொதுவாகவே நம்ம சொல்கிறது உண்டு. பகல் கனவுனா பழிக்கும், இரவு கனவு பழிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பகமான ஒரு இது நம்மளுடைய இதில் இருக்குது. ஆனால் பகல் கனவு எல்லாம் பழிச்சிரும், நைட்டு காங்கிற கனவு எல்லாம் பழிக்காது அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே கனவில் 2 விதமாக உண்டு. கனவு உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற கனவு, சில கனவுகள் உங்கள் ஞாபகத்தில் இல்லாத கனவு. இந்த 2 கனவு தான். அந்த 2 கனவில் உங்களுடைய ஞாபகத்தில் ஒரு கனவு இருக்குது. இப்போ ஒருத்தங்க இறந்து போகிற மாதிரியோ, இல்லை இப்போ நீங்கள் இப்போ போட்டோமே சமையல் செய்வது போலையோ, இல்லை குளிக்கிற மாதிரியோ, இல்லை தீ பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு செயல் அவங்க கனவில் வருது. இல்லை நீங்கள் ஒரு ஊருக்கு போகிற மாதிரி, இல்லை ஊர்லேருந்து வர்ற மாதிரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கனவு நீங்கள் கண்டிருக்கீங்க. நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அந்த கனவு உங்கள் ஞாபகத்தில் இருக்குது. நீங்கள் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்ததுன்னா இந்த கனவுகள் கட்டாயமாக பழிக்காது. ஆனால் இந்த கனவுகளுக்குத்தான் பலனும் பரிகாரமும் உண்டு. ஒரு கனவு உங்கள் ஞாபகத்தில் இருக்குன்னா அந்த கனவுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிற மாதிரி வர கனவுகள் தான் இது. அப்போ எந்த கனவுகள் பழிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு கனவு கண்டிருப்பீங்க. விடிஞ்சு பார்த்தீங்கன்னா, இல்லை பயந்து எந்திப்பீங்க திடீர்னு அந்த கனவு கண்டு, இல்லை விடிஞ்சு எந்திப்பீங்க. ஆனால் அந்த கனவு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு கனவு கண்டமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் என்ன கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்துருக்கும். அப்படிப்பட்ட கனவுகள் தான் பழிக்கும். எப்படி பழிக்குங்கிறதுனா, ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு நாள்லேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ எப்போமோ ஒரு தடவை நடக்கும். அது நடக்கும் போது நீங்கள் உணர்வீங்க, இது எங்கேயோ நடந்திருக்கே, இதை நான் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கேனே, இது முன்னாடியே என் லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது நமக்கு மறந்து போகிற கனவுகள், ஏதோ ஒரு கனவு கண்டு அந்த கனவு மறந்து போயிட்டீங்கன்னா அந்த கனவு கட்டாயமாக உங்களுக்கு பழிக்கும். என்றோ ஒரு நாள் பழிக்கும். அது நடக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இது நடந்திருக்கே என் லைஃப்பில், இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இவ்வளோதான். கனவுகளை 2 விதமான கனவு தான். பகல் கனவு, இரவு கனவு இருந்தாலும் கூட, ஆனால் இந்த 2 விதமாக தான் நம்மளுடைய கனவுகள் பழிக்கு. ஞாபகத்தில் இருக்கிற கனவு, ஞாபகத்தில் இல்லாத கனவு, அவ்வளோதான். இந்த 2 விதமான கனவுகள் மட்டும்தான் உங்கள் ஞாபகத்தில் இருந்தது. ஒரு இப்போ ஆண்கள் சமைக்கிற மாதிரி அப்படின்னு நமக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கனவுகள், ஒரு கனவு கண்டு உங்கள் ஞாபகத்தில் இருக்குன்னா அந்த கனவுக்கு ஏதோ ஒரு பலனும் பரிகாரமும், இல்லை உங்கள் வீட்டில் நன்மை நடக்க போகுது, இல்லை உங்கள் வீட்டில் தீமை நடக்க போகுது, இது ஒரு செயலை குறிக்கிற மாதிரியான கனவுகள். உங்கள் ஞாபகத்தில் இல்லாத கனவுகள் உங்களுக்கு அது பழிக்கும். என்றோ ஒரு நாள் அந்த கனவு பழிக்கும். இவ்வளோதான் கனவுல ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்குற கனவு, ஆண்கள் உங்கள் வீட்டில் ஆண்கள் சமைப்பது போல் ஒரு கனவு வந்தால் அதோட பலன் என்ன, இந்த கனவு உங்களுக்கு எதற்காக வருது, எதை குறித்து வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கும். சரியா? பொதுவாகவே நம்ம சைட்லலாம் ஆம்பளைங்கன்னா சமைக்கக்கூடாது, ஆம்பளைங்க விளக்கு பொருத்தக்கூடாது, பெண்கள் தான் சமைக்கிறதுக்கானையே பிறந்தவங்க, பெண்கள் தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் பொதுவாகவே நம்மளுடைய சமூகத்தில் இருக்குது. பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும், பெண்கள் தான் சமைக்கணும், பெண்கள் தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், பெண்கள் தான் விளக்கு பொருத்தணும், ஆண்கள் செய்யவே கூடாது, சமைக்கவே கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்மளுடைய கனவில் ஒரு ஆண் மகன் சமைப்பது போல் கனவு வந்தால் இந்த கனவு எதுக்காண்டி வருது, இது நன்மை தானா, இல்லை இது தீமையா, இல்லை ஏதோ ஒன்று குறிக்குதா, நமக்கு முன்கூட்டியே உணர்த்ததான் இந்த கனவு வருதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கும். ஆண்கள் சமைக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இது தீமையான ஒரு செயல் கிடையவே கிடையாது. இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில் வேணால் ஆண்கள் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் அந்த கனவில் சமைப்பது தவறான விஷயம் அல்ல, ரொம்பவே நல்லது தான். அப்போ அந்த கனவு எதுக்காண்டி உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சமைப்பது போல் ஒரு கனவு வந்ததுன்னா நீங்கள் ஒரு பெரும் புகழை அடைய போகிறீங்க. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு
பெரும் புகழை வந்து அடைய போகிறீங்க. அதுவும் மிக சுலபமாக, மிக மிக சுலபமாக. நீங்கள் வந்து அதுக்காண்டி எந்த எஃபெக்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க, எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப அசால்ட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய புகழ் வந்து கிடைக்க போகுது. புகழ்னால என்ன, நம்மளுக்கு வந்து நம்ம லைஃபே ஒரு செட்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப சுலபமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய புகழ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. அதுக்கு ஒரு முன்கூட்டி ஒரு உங்களுக்கு வந்து சொல்கிற விதமாக தான் இந்த கனவு வந்திருக்கு. இந்த கனவு வந்து உங்களுக்கு 100% ரொம்ப ரொம்ப சூப்பரான கனவு. இந்த மாதிரி கனவு வந்ததுன்னா நீங்கள் சந்தோஷம்தான் படணும். உங்களுக்கு இந்த கனவு உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் சொல்லுது, தீமை கிடையவே கிடையாது. நீங்கள் பெரிய புகழ் அடைய போகிறீங்க, உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.